சொல்லு யாருக்கிட்ட நான் பயப்பட மாட்டேன். இதை உள்ள போட்டுக்கோ. இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். அண்டு என்னோடய பேர் அபிலாஷி. நான் இப்போ ரியாத்தில் இருக்கேன். எதுக்குன்னா என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நானும் என்னோடய பையனும் இங்கே இருக்கோம். தென் நான் எனக்கு மேரேஜ் ஆகி 4-5 வருஷம் ஆக போகுது. பட் நாங்கள் இப்போ தான் ஒரு 1 மந்த்தாக தான் ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். எதுக்குன்னா மேரேஜ் ஆகி அவர் ஃபாரின் இங்கே வந்துட்டார், பேபி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு. எண்ட் ஆஃப் த டே இப்போ தான் நாங்கள் எப்படி சொல்லனா ஒரு ஃபேமிலியாக இப்போ தான் ஒர்க்கிங் விசா அவர் எங்களுக்கு இக்காமா அதெல்லாம் வாங்கி இப்போ நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ இனிமேல் லைஃப் எங்களுக்கு எப்படி போகுதுங்கிறது தான் எங்களுக்கே சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் மேரேஜ் ஆகி ஒன்றானா அப்படியே அந்த மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருந்தால் சண்டை வரும் அப்படின்னா எனக்கு தெரியலை. நான் சண்டை வரும், வராமனா இல்லை, சண்டை நிறைய வரும். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸில் இருந்தால் எவ்வளோ சண்டை வரும்ன்றிருக்குல்ல, கூட இருந்தால் வர்றதை விட அதிகமாக வரும். அப்படி தான் நிறைய சண்டை வந்திருக்கு. நிறைய எல்லாம் கடந்து இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கோம். இப்போ ஒன்றா இருக்கிறதுல தான் நாங்கள் எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதே இருக்குது. பேலன்ஸ் லைஃபு. இனிமேல் தான் பையனுக்கு ஸ்கூல் சேர்க்கணும், எல்லாமே இருக்குது. என்னன்னு தெரில. ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா தீபாவளி அன்னைக்குள்ள விலாகு. பட் நாங்கள் தீபாவளினா செலிப்ரேட் பண்ணலை. எதுக்குன்னா இங்கே கல்ஃப் கண்ட்ரியில் லீவ் கிடையாதுல்ல. ஸோ நாங்கள் எங்கேயுமே போகலை. அவர் லீவும் கேட்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க, ஆனால் கிடைக்கல. ஸோ என்ன பண்ணனால ஜஸ்ட்டு ஒரு 2 hours மட்டும் ஈவினிங் சீக்கிரமாக வந்தாங்க. பட் வந்துட்டு மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு தெரியாமல் தான் வந்தார். வீட்டு வாசலில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் அதிரசம் சுடுமா இல்லை முறுக்கு செய்யுமான்னு கேட்டார். நான் நினச்சிக்கிட்டேன் அதிரசம் இவர் முன்ன பின்ன செஞ்சுருக்காரான்னு தெரில, இல்லை கேள்வியாட்டுப்பட்டிருக்காரான்னு தெரில. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதனால் செய்கிறது கஷ்டம்ப்பா, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போகுமான்னு கேட்டார். வெளியே போகிறதுக்கு எங்களுக்கு எங்கேயும் ஒரு இடமுமே தெரியாது. எதுக்குன்னா நாங்கள் இங்கே அவர் 3 மாதம் ஆகுது, நாங்கள் 1 மாதம் தான் ஆகுது. ஸோ அதனால் எங்களுக்கு இங்கே பெருசாக தெரியாது. மிஞ்சி போனால் லூலு போவோம். லூலில் தான் நம்ம மக்கள் கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக சாரி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. மற்ற யாருன்னு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸும் அந்தளவு இங்கே இல்லை. ஸோ அதனால் போகலை எங்கேயும். ஸோ அதனால் நாங்கள் எங்கேயுமே போகல. ஜஸ்ட்டு இங்கே பக்கத்தில் லூலுக்கு பக்கத்துலலாம் ஒரு 1/2 hour ஆகும். அங்கே மட்டும் போயிட்டு சரி பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்லான்னு பார்த்தா அங்கே ஆக்சுவலாக பிளான் என்னென்னா அங்கே போனால் ஏதாட்டும் இந்த தீபாவளி செலிப்ரேஷன் மாதிரி ஏதாட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டு போனேன். அங்கே பார்த்தா இது மெயின் ரியாத்தில் இருக்கப்போ இங்கே ஒன்றுமே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க போல். இன்கேஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் எனக்கு எங்கே பண்ணியிருந்தாங்க எதுவும் பண்ணாங்களான்னு கூட தெரில. இவர் சொன்னார் எங்கேயோ பிளான் பண்ணியிருக்காங்க, இந்த பட்டாசுலாம் போடுறாங்க அப்படின்னு. அது மிட் நைட்டில் தான், நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் போனோம். ஸோ நாங்கள் எங்கேயுமே போக முடில. ஆனால் என்ன ஒன்று ஃபீல் ஆச்சுன்னா ஊரில் தங்கச்சி இவங்கன்னா காலையில் கறி குழம்பு, இட்லி, அப்படி குலாப்ஜாம், அதுக்கப்புறம் அது இதுன்னு ஃபோட்டோ வந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் கூட இருந்திருந்தா, நான் மோஸ்ட்லி அம்மா வீட்டில் தான் இருந்தேன்னா அங்கே தான் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணேன். மற்றபடி ஆனால் 4-5 வருஷத்தில் நான் இவர் கூட இருக்கிறது லாஸ்ட் இயர் இருந்தோம். பட் அது வீட்டில் அங்கே இருந்தோம். பட் கூட இப்படி தனியாக நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அண்டு என் பையன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அதுவே எனக்கு பெரிய தீபாவளி மாதிரி தான் இருந்துச்சு. செலிப்ரேட் பண்ணுறேனுங்கிறத விட கூட இருக்கிறதுங்கிறது ஒரு ஹாப்பியில், அந்த ஹாப்பி ஓகே கடவுள் அது தந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மிச்சத்தை ஓகே நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். இல்லைனா வேறு எனக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அதனால் நான் எங்கே போகணுன்னு தெரில. அதனால் சரி ஓகே இன்னைக்கு இந்த நிமிஷத்தை தந்ததுக்கு காடுக்கு
தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நாங்கள் ஜஸ்ட்டு சும்மா ஷாப்பிங் கொஞ்சமாக பண்ணிவிட்டு சும்மா வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு அப்புறம் அவன் தம்பிக்கு மட்டும் கொஞ்சம் பர்கர் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பார்த்தேன். சரி ஊருக்கு தான் போகல, சேலையும் கட்டலை, ஒன்றும் செய்யலை, கோயிலுக்கு போகல, எங்கேயுமே போகல. சரி கண்ணு குளிச்சா கொஞ்சம் சேலை அதனால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் ஊர்லேருந்து ஒரே ஒரு சேரீ தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கலாம், ஒரு இந்த எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை போய் எதுக்கு வேஸ்ட்டாக அந்த ஈவினிங் கொஞ்சம் நேரத்துக்கு கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டலை. அதுக்கப்புறம் தான் சரி ரேட்னா இங்கே கொஞ்சம் நம்ம ஊரில் 200 இருக்க சேலை இங்கே 800 850 இருக்குது. எடுத்துகிட்டு வந்து ஒரு பிஸ்னஸே பண்ணிடலாம் போல், அவ்வளோ ரேட்டு கூட இருக்குது. சரி நம்ம வாங்க போகிறதில்ல எப்படின்னு தெரியும், சரி சும்மா போவோம் அப்படின்னு சொல்லி தான் போனேன். ஷாப்பிங்லாம் பெருசாக பண்ணலை, ஒரே ஒரு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி அந்த பிளாக் கலர் பேக் மட்டும் எடுத்தேன். நல்லா இருந்துச்சு. அது மட்டும் கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு 2500 3000 கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு தென் வந்து கிராசரி ஷாப்பிங் போகலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் வாங்குறதுக்கு மைண்டில் ஒன்றுமே இல்லை. திங்கக்கிழமை என்னத்தை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி சண்டே சாட்டர்டே அந்த ஃப்ரைடே வாங்கியிருப்போம். அதனால் கொஞ்சம் வந்ததுக்கு ஏதாட்டு வாங்குன்னு சொல்லிட்டு பழம் அது மட்டும் வாங்கிட்டு சரி வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாட்டு போவோமான்னு கேட்டார். இந்த தீபாவளி செலிப்ரேஷனே என்னால் தாங்க முடியல. ஆக்சுவலாக நான் சரவணபவன் லூலுக்குள்ளேயே இருக்குது, அங்கேயாட்டு போயிட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாட்டு வாங்கலான்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தா அங்கே ஸ்வீட்டு இதெல்லாம் பார்த்தா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, பட் வந்து வாங்குறதுக்கு தோணலை. அதுக்கு நானே வாங்கி செஞ்சு சாப்பிட்றலான்னு தான் தோணுச்சு. நம்ம அதிரசம் முறுக்கு அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். முறுக்கு இருந்துச்சு, பட் வந்து எப்போவுமே முறுக்கு வாங்குறது தான், அதிரசம்லாம் இல்லை. அப்புறம் உள்ளேயே லூலுக்குள்ளேயே போட்டிருந்தாங்க கொஞ்சம் தீபாவளி இதுன்னு. அதெல்லாம் நம்ம வடக்கு நண்பர்கள் ஊரில் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இது ஸ்நாக்ஸ் தான் இருந்துச்சு. இந்த முறுக்கு இல்லை மிக்சர் எல்லாமே அந்த மாதிரி இதாக தான் இருந்துச்சு. அதனால் நல்லா இல்லை, அதனால் நான் வாங்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வீட்டை பார்க்க அப்படியே வந்தாச்சு.